தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவனின் உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை அளிக்கப்படுகிறது. கூடுதல் தகவலுடன் நிகரான செய்தியாளர் செல்வகுமார் விவரம் என்ன? மிகப்பெரிய பேச்சாளர், ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய முன்னோடியாக இருந்தவர், திமுகவினுடைய நிறுவனர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் EVK சம்பத். செல்வகுமார், நாம் தொடர்ந்து பேசலாம். அது தொடர்பான நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். விவரம் என்ன? காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மிக மூத்த தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் EVKS இளங்கோவன். நுரையீரல் தொற்று காரணமாக அவர் நேற்று காலமானதை தொடர்ந்து அவரது உடல் தற்போது முழு மரியாதையுடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு முகலிவாக்கத்தில் உள்ள மின்மயானத்தில் தகனம் செய்யப்படக்கூடிய காட்சி. 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அவரது உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. இதில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், அதே போல பல்வேறு கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசின் சார்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பங்கேற்றிருக்கிறார். அதே ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்தை தமிழ்நாட்டில் வேரூன்றி அதை ஒரு விருட்சமாக மாற்றுவதற்கு மிக மூத்த முன்னோடியாக திகழ்ந்தவர் என்று காங்கிரஸ் நிர்வாகிகள் புகழாரம் சூட்டுகிறார்கள். 2000 ஆண்டு தொட்டு இன்று வரையிலும் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய கமிட்டியினுடைய தலைவராக இருந்த காலகட்டங்களில் ஒரு நம்பிக்கை விதையை விதைத்தவர். தோல்வி முகம் எப்போதெல்லாம் தென்படுகிறதோ அப்போதெல்லாம் வெற்றி முகம் நோக்கி காங்கிரஸ் இயக்கத்தை கொண்டு வந்து சேர்த்தவர் என்ற ஒரு பெருமை அவருக்கு கட்சி நிர்வாகிகளால் ஒதுக்கப்படுகிறது. தகவலுக்கு நன்றி செல்வா.